அத்துமீறி வண்ணப்புகை குண்டுகள் வீசியவர்கள் நாடாளுமன்றத்தில் தீக்குளிக்க திட்டம், கைதான முக்கிய குற்றவாளி வெளியிட்ட திடுக்கிடும் தகவல்கள். நேரில் சந்திப்பது பிரச்சனை இல்லை, தமிழக வளர்ச்சிக்காக கவர்னர் மனம் மாற வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. நீட் தேர்வுக்கு பயந்து தூக்கு போட்டு 11ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை. கோவையில் 10,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள். தமிழக அரசின் மக்களுடன் முதல்வர் புதிய திட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். அடைப்புகள் ஏற்படுவதை தடுக்க மழைநீர் வடிகால்களில் பிளாஸ்டிக் கழிவுகளை வீசக்கூடாது. அமைச்சர் முத்துசாமி அறிவுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் ஏரி குளங்களில் இருந்த 20,000 ஆக்கிரமிப்புகள் அகற்றம். ஐகோர்ட்டில் அரசு விளக்கம். முதல் முறையாக இந்தியா வருகை. பிரதமர் மோடியுடன் ஓமன் மன்னர் பேச்சுவார்த்தை. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளாவில் புதிய வகை